முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்களின் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். What bro? It's very wrong bro. நம்ம பி டீம் சொன்னாங்க, நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பண்ண இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. எப்படி முடிஞ்சா? நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நான் சொல்றது கேளு நரேஷ். நீ விளையாட்டு தரமா நினைச்சிருங்க. ஏன் இங்க உட்கார்ந்த என்னடா? 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வா சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம் வா. நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. மணி